சார் இன்னைக்கு எல்லா வங்கிகளும் சார் இன்னைக்கு தனியார் வங்கிகளாக இருக்கட்டும் அல்லது பொதுத்துறை வங்கிகளாக இருக்கட்டும் எல்லா வங்கிகளும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னால இவர் கடன் பெறுவதற்கு தகுதியுடைய நபர் தானா அப்படின்ட்டு செக் பண்ணி அவங்களோட அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க சார். ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. இந்த கடனை சரியா முறையா வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கு முறையா இஎம்ஐ பே பண்ணல அப்படின்னா பேங்க்குள்ள இருந்து தான் அவங்க பேசுறாங்க. பட் அவங்க ஒரு ஏஜென்சி வச்சிருக்காங்க சார். இது எல்லா பேங்க்கும் பண்ணுது, பிரைவேட் பேங்க்கும் பண்ணுது, பொதுத்துறை வங்கிகளும் பண்ணுது. கரெக்டுங்களா சார்? இவர்களும் ஒரு கட்டத்திற்கு மேல போய் டார்ச்சர் பண்றாங்க. ஆமா, சரிங்களா சார்? சார் சொன்னாரு இந்த நிறுவனங்கள் எல்லாமே நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு தான் செயல்படக்கூடிய மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள் எல்லாம். ஆனா அரசாங்கம் இங்க தெளிவா சொல்லுது, இந்த என்டைட்டிஸ் லைக் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மணி லெண்டிங் ஏஜென்சிஸ், கடன் கொடுக்கக்கூடிய நபர்கள். நம்ம நிறைய பேர் கொடுக்குறாங்க, பிரைவேட் ஃபினான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இதுல இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ள அடங்குமா சார்? இதுக்குள்ள அடங்கி நடவடிக்கை மைக்ரோ ஃபினான்ஸ் அடங்கும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம பல தொலைக்காட்சிகளை ஒரு காட்சியை பார்த்துருக்கோம். நீங்கள் தஞ்சாவூரில் டிராக்டரை ஓட்டு போய் உள்ளே விழுந்துட்டானு, கோடக் மஹேந்திரா பேங்கில் கடனை வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி அந்த டிராக்டரில் உட்காந்துருக்கிற விவசாய ரவுடிகளை கொண்டு போய் அடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கரெக்ட். நம்ம பக்கத்தில் குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு மாணவன் கடன் வாங்கிய காரணத்தான், இது பொதுத்துறை வங்கியில் கடன் வாங்கிய காரணத்தினால் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், கட்டல. ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்கு வட்டி பாக்கி இருக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் போய் எல்லாத்தையும் கேட்ட உடனே வீட்டுக்கு வந்த மாணவன் தூக்கு போட்டு தொங்கிட்டான். இப்படி பல இடங்களில் பலவிதமான தற்கொலைகள்லாம் நடந்திருக்கு. அது ஒரு பக்கம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, மிகப்பெரிய பணக்காரர்கள், இன்னும் சொல்ல போனால் குஜராத்தை சேர்ந்த பணக்காரர்களுக்கு கொடுத்த கடன் வசூலிக்காமல் 16.5 லட்சம் கோடி ரூபாயை மோடி அரசாங்கம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அதே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இவங்க வரியை, அதாவது கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணல, வரி வருவாய் ரெவன்யூ ஃபோர்கான் என்று சொல்லுவோம் அல்லவா, வர வேண்டிய வரியையும் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. மோடி அரசாங்கம் மட்டும் 9 லட்சம் கோடிக்கு மேலே தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இது ஒரு பக்கம். மோடிக்கிட்ட போய் கேட்குறாங்க. மேடம் பேசும்போது சொன்னாங்கல்ல, அவர் போய் வாக்குறுதி, அவர் கொடுக்காத வாக்குறுதியே கிடையாதுங்க. நாட்டில் என்னென்ன வாக்குறுதி கொடுக்கணும் அத்தனை வாக்குறுதியும் கொடுத்துட்டார். ஆனால் ஒரு வாக்குறுதி இப்போ அவருக்கு ஞாபகம் இல்லை. அவருக்கு அடிக்கடி அந்த மறதி வந்துடும். பேசும்போது ஞாபகம் வரும், ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் அதை மறந்துடுவார். அதில் முக்கியமானது என்னென்னா, விவசாயிகள் கடன் தள்ளுபடியை பற்றி பேசினார். உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் பண்ணணும், அது மாதிரி நான் மத்திய அரசாங்கத்தில் பண்ணோன்னு. ஆனால் நம்ம விவசாயி 700 நாட்களுக்கு மேலே போராட்டம் நடத்தினான், கடனை தள்ளுபடி பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் மன்மோகன் சிங் 70,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணார். இவங்க ஆளுகிற மாநிலங்களில் எங்கேயும் கடன் தள்ளுபடி பண்ணல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த விவசாய கடன் தள்ளுபடிங்கிற கோட்பாட்டை கொண்டு வந்தது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அது கொண்டு வந்தாங்க. இப்போ அதே வரிசையில் இப்போ என்னன்னா, அதாவது சிறு கடன் நுண்கடன் கொடுக்குறவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த கட்டாய வரி வசூலித்தல் கூடாது. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் என்னன்னா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் போய் யாரையாவது போய் பார்த்து, அந்த நிறுவனத்தின் சாராக பார்த்து, அங்கே ஒரு தற்கொலை முயற்சி நடந்திருந்தாலோ விபரீதங்கள் நடந்திருந்தாலோ அதற்கு காரணம் அந்த கடன் கொடுத்த நிறுவனம் தான். 22 அந்த கடன் கொடுத்த நிறுவனம் தான். அந்த கடன் கொடுத்த நிறுவனத்தினுடைய பதிவை கூட ரத்து செய்கிற அளவுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, எக்ஸப்ட்னு இருக்கு பாருங்க. அதாவது நான் ஃபினான்சிங் பேங்கு தான் நிறைய இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ மோடி அதில் ரொம்ப கொண்டாரு. அது இல்லாமல் தனியார் வங்கிகள்லாம் வந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பேங்கு, அந்த பேங்க், இந்த பேங்க் நிறைய வந்துருக்கு. இப்போ இவங்க தான் அந்த முத்தூட் ஃபினான்ஸ் தான் நிறைய நகை கடன் கொடுக்குறாங்க, நிறைய கடன். நீங்கள் நேஷனலைஸ்ட் பேங்க்கில் போய் உட்கார வைக்கிறதுக்குள்ளேயே இவன் கடனை கொடுத்து முடிச்சிடறான். நேஷனலைஸ்ட் பேங்க்ல நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்க நகை கடனுக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வர்றது கிடையாது. எங்கேயும் இப்படி கடனுக்கே வர்றதில்ல, வீட்டுக்கு கேட்டு கடனை வீட்டிலேயே எழுதி கொடுத்துட்டு போனான். கொடுக்கறது தானே பிரச்சனை. கொடுக்கலன்னா கிட்னியை பிடுங்குறான். மகாராஷ்டிரா சொன்னாங்களா அவங்க, நான் விளையாட்டுக்கு சொல்ல, மகாராஷ்டிரா விவசாயிகளை பல விவசாயிகளுடைய கிட்னியை பிடுங்குறதுக்கே வந்துட்டான்.
இது மாதிரிலாம் நடந்திருக்கு இந்தியாவில். அப்போ இந்த பின்னணியில இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டம் இருக்கு பாருங்க, வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அந்த எக்ஸம்ஷன் கிளாஸ் இருக்கு பாருங்க, அதை அவர்கள் நீக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா முத்தூட் பினான்ஸை யார் கேட்க முடியும்? இன்னைக்கு பல நிதி நிறுவனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம வந்து என்ன கந்து வட்டின்னு சொல்லுவோம்ல, உசூரி ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் கூட நீங்க நம்மளுடைய காய்கறி கடை, மீன் கடையில ஒரு காட்சியை நீங்க காலையில கூட எடுத்துட்டு போவாங்க, ஒரு ஆள்கிட்ட கடை வாங்குவாங்க, வந்து மீனை வித்துட்டு இல்ல காய்கறியை வித்துட்டு மறுபடியும் போய் கொடுப்பாங்க. அது தினவட்டி, 100க்கு 10 தினவட்டி வாங்குறாங்க. இப்படி நிறைய பேர் நடத்திருக்காங்க. இப்ப இதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி இருக்கு. இனிமேல் கடன் கொடுக்கணும்னா அந்த நிறுவனம் பதிவு செய்திருக்க வேண்டும். அந்த பதிவு செய்த நிறுவனம் கட்டாயப்படுத்தினால் பதிவையும் ரத்து செய்வோம்ங்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. முழு மனதோட சாதாரண மக்களுக்கு பயனளிக்கிற ஒரு சட்டம், முழு மனதோட வரவேற்கிறோம். சில திருத்தங்களையும் செய்து எக்ஸம்ஷன் கிளாஸை நீக்கினால் இது மக்களுக்கு முழுமையாக பயன்படும்.